ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா, த்ரிஷா உள்ளிட்ட பலரும் நடித்துள்ள திரைப்படம் கருப்பு. இந்த படம் உருவாகி பல மாதங்களாகியுமே ஒரு சில காரணங்களால ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. குறிப்பாக இந்த படத்துடைய ஓடிடி உரிமம் விற்கப்படாமல் இருந்தது அப்படின்ற பேச்சு ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தது. தற்போது அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி வர 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதோடு சமீபத்துல இந்த படத்துடைய ட்ரெய்லரும் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. வழக்கறிஞர் மற்றும் கருப்பண்ணசாமி அப்படின்னு 2 வேடங்கள்ல சூர்யா அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த நிலையில இந்த படத்திற்கு வர 14 மற்றும் 15 ஆகிய 2 நாட்களுக்கு மட்டும் காலை 9 மணி முதல் இரவு 2 மணி வரை காட்சிகளை திரையிட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு தமிழக அரசு அனுமதியுமே வழங்கியிருந்தாங்க. தற்போது சூர்யா அவர்களுடைய நண்பர் விஜய் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக மாறியிருக்க நிலையில இந்த அறிவிப்பு வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பாத்தீங்கன்னா படக்குழுவுமே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து போஸ்டர் ஒன்றை வெளியிட்டாங்க. இந்த நிலையில நேற்று இரவு திடீரென இந்த படத்துடைய தயாரிப்பாளரான எஸ்.ஆர். பிரபு அவர்கள் நாளை ரசிகர் ஷோ, அதாவது இன்று காலை 9 மணி காட்சி திரையிடப்படாது, ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்காரு. இது ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரே தவிர உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்றத விளக்கல. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த பிரச்சனையில தமிழக முதல்வரான தளபதி விஜய் அவர்கள் களமிறங்கியிருக்காரா. சோ பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கண்டிப்பாக ரசிகர் ஷோ ரத்து செய்யப்பட்டாலுமே அதுக்கு அடுத்த காட்சியை திரையிட முயற்சித்து வருவதாக சொல்லப்படுது. இப்படி ஆட்சி அமைத்த குறுகிய காலத்திலேயே பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்குமே தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக குரல் கொடுத்திருப்பது பலராலுமே வரவேற்கப்பட்டு வருது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.